ஹாய் கெஸ், நான் உங்கள் நந்தாஜி. அரசியல் வாரிசா? இல்லை. சினிமா நடிகரா? இல்லை. ஏதாவது ஒரு ஃபேமஸான போலீஸ் ஆஃபீஸராக தமிழ்நாட்டில் வேலை பார்த்தாரா? இல்லை. எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லை, அதாவது எந்த ஒரு காட்ஃபாதரும் இல்லை. பட் அரசியலில் தமிழகத்து மக்கள் மனசில் ஒரு குடியிருந்த ஒரு நல்ல ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நம்ம ஏகே, அதாவது அண்ணாமலை அண்ணன் தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, திடீர்னு மாநில தலைவராக இருந்து தூக்கிட்டாங்க. அப்போது இவர் இனிமேல் டம்மி பேஸ் தான், எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலையும் பாஜகவோட பொது நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கல அப்படின்னு இருந்தாங்க. பட் அமித்ஷா வர்றப்போ அவரோட மதுரையில் அவரோட பவரை பற்றி தெரிஞ்சுட்டு போயிட்டார். ரிட்டன் இப்போது ரீசெண்டாக நம்ம மதுரையில் முருகன் மாநாட்டில் அண்ணாமலை அப்படின்ற ஒரு பேரை சொன்னாலே போதும் அரங்கம் அதிரும் அப்படின்ற ஒரு தாக்கமும் தெரிஞ்சு போச்சு. பட் இந்த டைமில் உட்கட்சி பூசலாக தான் அண்ணாமலை வந்து ஓரங்கட்டிட்டாங்க. இனிமேல் அவர் அவ்வளோதான், பிஜேபி வந்து சும்மா ஒரு உறுப்பினராக தான் இருப்பார் அப்படின்றாரு. பட் ஆனால் அவர் நிறைய ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, பதவின்றது ஒரு வெங்காயம் மாதிரினே, அது உரிக்க ஒன்றுமே இல்லை. நான் ஒரு மோடியோட தொண்டனா, ஒரு உறுப்பினராக கூட இந்த கட்சியில் நான் என்றைக்கு வேணாலும் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த நிலைமையில், இவர் நம்ம தமிழ்நாட்டு லெவலில் தேடிட்டு இருக்கோண்டா, பட் ஆனால் அவருக்கு கிடைக்க போகிறது இந்தியா லெவல்லடா அப்படின்னு தேசிய பொதுச் செயலாளராக ஒரு பதவியை நேற்றைய தினம் அறிவிச்சிட்டாங்க. இப்போது சங்கீஸா நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை ஊபிஸா கதற விடுறதா அப்படின்ற லெவலில் இருக்குது. ஆனால் ஆளுங்கட்சியவே ஒரு அரசியலில் ஆட்டம் கண்ட வச்ச ஒரு தலைவர்னால் நம்ம அண்ணாமலை இருந்தாங்க. ஸோ ஓகே கேஸ், தேங்க்யூ.